மக்கள் வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சிவப்பிரியா. முதன்மை செய்திகள். பிரபாகரன் தாயார் பார்வதி அம்மாள் இலங்கையில் காலமானார். மருத்துவர் ராமதாஸ், திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். விரிவான செய்திகள். விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனின் தாயார் பார்வதி அம்மாள் இன்று காலை காலமானார். அவருக்கு வயது 81. இலங்கை வல்வெட்டித்துறை மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த பிரபாகரனின் தாயார் பார்வதி அம்மாள் இன்று காலை 6 மணியளவில் காலமானார். மருத்துவமனையில் இருந்து இன்று மாலை 5 மணிக்கு அவரது சொந்த ஊரான வல்வெட்டித்துறையில் உள்ள அவரது வீட்டிற்கு உடல் கொண்டு செல்லப்பட்டது. அங்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய தாயார் இன்று காலை 6:10 மணி அளவில் வல்வெட்டித்துறை பிரதேச வைத்தியசாலையில் இயற்கை எய்தினார். அவருடைய இறுதி கிரியைகள் செவ்வாய்க்கிழமை நண்பகல் 2:30 மணி அளவில் வீட்டிலிருந்து புறப்பட்டு வல்வெட்டித்துறை பொது மயானத்தை 4 மணி அளவிலே சென்றடைந்து தகன கிரியைகள் நடைபெறும். மருத்துவமனையை சுற்றி ராணுவத்தினரையும் காவல்துறையினரையும் இலங்கை அரசு குவித்துள்ளது. கனடாவில் உள்ள பார்வதி அம்மாளின் மகள் வினோதினிக்கு இது குறித்து தகவல் அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் அவரை அனுமதிக்க இலங்கை அரசு மறுத்து வருகிறது. பார்வதி அம்மாளின் மறைவுக்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கை தமிழர்கள் தங்கள் சொந்த மண்ணில் சம உரிமையுடன் வாழ போராடிய பிரபாகரனின் தாயார் பார்வதி அம்மாளின் மறைவு உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். 10 கோடி தமிழர்களுக்கும் தாயாய் விளங்கிய பார்வதி அம்மாளின் மறைவு ஒட்டுமொத்த தமிழினத்திற்கே பேரிழப்பு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இதேபோன்று பழ நெடுமாறன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் தா பாண்டியன், நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் உள்ளிட்டோரும் பார்வதி அம்மாளின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர்.